நம்ம லெசன் 68ல் இருக்கோம். ஸோ போன சாப்டரில் நம்ம வந்து MySQL டேட்டாபேஸில் கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் ஆப்ஜெக்ட்டை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்க முடிஞ்சுது. இப்போ அதை கண்டினியூ பண்ண போகிறோம். ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதி நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட டேபிள் வந்து யூசர்ஸ் டேபிள். இதில் 4 காலம் இருக்குது. இதோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ இந்த டேபிளுக்கு தான் நம்ம வந்து இன்சர்ட் இப்போ பண்ண போகிறோம். ஸோ புது ரெக்கார்டை ஒன்று வந்து இதில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டூ தட், ஸோ டேட்டாபேஸோட இன்ட்ராக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொரியை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லையா. ஸோ ஒரு கொரியை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா மூணு விதமாக அதை நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு விதம் வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. இது வழியாக நீங்கள் பண்ணலாம். இதில் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுவீங்கன்னா கனெக்ஷன்லேருந்து தான் க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்டை வச்சு நீங்கள் ஒரு SQL கொரியை தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும், ரைட். ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் வச்சு 2 SQL ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் வரும். எகெயின் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்டர்ஃபேஸு, அதோட இம்ப்ளிமெண்டேஷன் MySQLலேருந்து வரும். ஸோ அதையும் நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. MySQLலேருந்து வரும். ஓகே, இப்போ நம்ம SQL எழுதிடலாம். ஸோ insert into users, right. ஸோ insert ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு வந்து தெரியணும்னா MySQL insert statement அப்படின்னு நினைங்க. நிறையா இருக்கும் இன்டர்நெட்டில். ஸோ ஏதோ ஒரு சைட்டில் போய்ட்டு W3 schools ஏதோ ஒரு சைட்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ insert into table name, then you can give a column name and then you can give a value. இல்லை டேரெக்டாக கொடுக்கலாம். இப்போ வந்து 4 காலம் தான் இருக்குது, டேரெக்டாக நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த ரெண்டாவது சின்டாக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ insert into table name கொடுத்துட்டோம். ஒரு ஓப்பன் க்ளோஸ் பிரேஸ் போட்டுட்டு வேல்யூஸ் ஓப்பன் க்ளோஸ் பிரேஸ் போட்டுட்டு now we can give the values. ஸோ வேல்யூஸ் கொடுக்கும்போது இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம், பாஸ்வேர்ட், எனேபிள்டு இதெல்லாம் வேர்கேராக இருக்குது. ஐடி மட்டும் வந்து இன்ட்டாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து வேர்கேராக இருக்கீங்க. இப்போ வேர்கேர் வந்து நம்ம டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். ஆல்ரெடி நம்ம டபுள் கோட்ஸில் இருக்கோம். ஸோ இங்கே டபுள் கோட்ஸில் நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஜாவா எஸ்கேப் சீக்வன்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வேல்யூ கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் எஸ்கேப் சீக்வன்ஸ் பண்ணலாம். ஸோ இது டபுள் கோட்ஸில் இருக்குது. வேல்யூ வந்து என்னென்னா, நம்ம யூசர் நேம் வந்து ஜான் அப்படின்னு கொடுக்கலாம். பாஸ்வேர்டு வந்து ஜான் வேணாம், சதீஷ் கொடுக்கலாம். பாஸ்வேர்டு 1 2 3 4 கொடுக்கலாம். அதுக்கப்புறம் எனேபிள்டு ஆர் டிசேபிள்டு 0 1 இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம கொடுத்துடலாம். 1 கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஐடி வந்து இன்டீஜரு. ஸோ இன்டீஜர் 100 கொடுத்துடலாம். ஸோ இங்கே ஐடி வந்து 367 இருக்குது. நம்ம ஐடி வந்து 100 கொடுத்துடலாம். இப்போ சதீஷ் இந்த 1 2 3 4 இந்த 1 இது வந்து டபுள் கோட்ஸில் நம்ம போடணும். ரீசன் என்னென்னா, டேட்டாபேஸில் இந்த 3 காலமும் வந்து வேர்கேரில் இருக்குது. ஸோ இங்கே தான் இப்போ ப்ராப்ளம் இருக்குது. இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம கொரி வந்து டபுள் கோட்ஸில் இருக்குது. இப்போ இந்த சதீஷ் 1 2 3 4 1 வந்து எப்படி நம்ம டபுள் கோட்ஸில் போடுறது? ஸோ இப்போ தான் நம்ம ஜாவா எஸ்கேப் சீக்வன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ எஸ்கேப் சீக்வன்ஸ்னால் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டபுள் கோட் இஸ் ரீப்ளேஸ்ட் யூஸிங் ஸ்லாஷ் கோட். சரியா? இப்போ நம்ம டபுள் கோட் இங்கே கொடுக்கணுன்னா நம்ம வந்து ஸ்லாஷ் கோட் கொடுக்கலாம். ஸ்லாஷ் கோட் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போது நம்ம டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ கொரியும் எழுதியாச்சு. இப்போ கொரியை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸ்டேட்மெண்ட்லேருந்து நீங்கள் கொரியை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் டாட் எக்ஸிக்யூட் கொரி கால் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன் வந்து ரிசல்ட் செட் வருது. ஸோ நம்மளுக்கு ரிட்டர்ன் எதுவும் தேவையில்லை, ஏன்னா இன்சர்ட் வந்து டேட்டா பேஸில் தான் இன்சர்ட் பண்ண போகுது இல்லையா. ஸோ இங்கே வந்து எக்ஸிக்யூட் அப்டேட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. நிறைய மெத்தட் இருக்குது இதில். ஸோ எக்ஸிக்யூட் அப்டேட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸிக்யூட் அப்டேட் வில் ரிட்டர்ன் அன் இன்டீஜர். ஸோ எக்ஸிக்யூட் அப்டேட் SQL, ஓகே, திஸ் வில் ரிட்டர்ன் அன் இன்டீஜர். அந்த இன்டீஜர் என்ன தெரியுமா, எத்தனை ரெக்கார்டு வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு, ரெக்கார்ட்ஸ் அஃபெக்டட் தான் அந்த இன்டீஜர். அதை நம்ம பிரிண்ட்டும் பண்ணிடலாம்.
எல்லாம் ஓகே, எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன ஃப்ளா இருக்குது. என்னென்னா இந்த கனெக்ஷனு ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் டேட்டா பேஸோட கனெக்டாக இருக்குது இல்லையா? ஸோ இதென்னா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதை வெளியில் டிக்ளேர் பண்ணிக்கோங்க. டிக்ளேர் பண்ணிவிட்டு ஃபைனலி பிளாக்கில் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணலன்னா there will be drastic consequences. வேறு மாதிரி பிஹேவியர் இருக்கும், கோடோட பிஹேவியர். கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஃபைனலி பிளாக்கில் தான் அதுவும் க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து நம்ம ஃபைனலி பிளாக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நாட் ஈக்குவல் டு நல் போட்டு stmt.close போட்டுடலாம். இதே மாதிரி நம்மளோட கனெக்ஷன் நாட் ஈக்குவல் டு நல் connection.close போட்டாச்சு. இப்போ இது ரெண்டும் வந்து ட்ரை கேட்ச் கேட்குது. ஸோ நம்ம மொத்தமாக ஒரு ட்ரை இங்கே போட்டுடலாம். ஸோ மொத்தமாக ட்ரை நம்ம இங்கே போட்டுட்டோம். ஸோ இப்போது எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஸோ இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு இன்சர்ட் பண்ணணும். புது ரெக்கார்டு வந்து க்ரியேட் ஆகணும். நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு எஸ்கியூவில் தான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் க்ளோஸ் பண்ணணும். ஸோ ரன் பண்ணணும். ஸோ எக்ஸப்ஷன் எதுவும் வரல, எல்லாமே ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டேட்மெண்ட் IMPL காம் MySQL JDBC ஸ்டேட்மெண்ட் IMPL. ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக ரெக்கார்டை க்ரியேட் பண்ணியிருக்கணும். லெட்ஸ் கோ அண்ட் சி. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் நான் போடுறேன். ஸோ இது ரெக்கார்டு க்ரியேட் ஆகிடுச்சு. சதீஷ் 1 2 3 4 1 100 இதுதான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக ரெக்கார்டு வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு பேசிக் JDBC நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஒரு பேசிக் JDBC நம்ம இப்படி தான் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்டெப்ஸ் எழுதணும். இப்போ வந்து இன்டர்வியூலலாம் மோஸ்ட்லாக வந்து ஸ்டெப்ஸு நீங்கள் கோட் எழுத சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் class.forName போடணும், அப்புறம் driver manager.get கனெக்ஷன் போடணும், அப்புறம் connection.create ஸ்டேட்மெண்ட் போடணும். அதுக்கப்புறம் என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க, இன்சர்ட்டு அப்டேட் டெலீட்டுக்கு எக்ஸிக்யூட் அப்டேட் பண்ணுவீங்க. செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வேறு மாதிரி பண்ணுவீங்க. அது அடுத்தது நான் பண்ணுறேன். செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்படி தான் வந்து ஒரு பேசிக் JDBC கோடு வந்து நீங்கள் இப்படி தான் எழுதணும். இந்த கோடு வந்து நீங்கள் உங்கள் பேப்பரில் எழுத சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு டிரைவரை லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் டிரைவர் மேனேஜர்.get கனெக்ஷன், அதுக்கப்புறம் connection.create statement.execute update இல்லைனா execute query. செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா execute query, அப்டேட் delete insert யூஸ் பண்ணிங்கன்னா execute update, statement.execute update execute delete statement execute updateல நீங்கள் இன்சர்ட்டு அப்டேட்டு delete queries வந்து யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டையும் கனெக்ஷனையும் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும் கீழே. ஸோ இந்த மாதிரி ஃபைனலி பிளாக்கில். ஸோ பேசிக்காக இப்படி தான் நீங்கள் கோட் எழுதுவீங்க. முக்கியமாக கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க, உங்களோட இன்டர்ஃபேஸஸ்லாம் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா, இந்த இன்டர்ஃபேஸ்லேருந்து தானே நீங்கள் இந்த மெத்தடை கால் பண்ணுறீங்க. இன்டர்ஃபேஸ்க்குள்ளே மெத்தட் கால் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதோட இம்ப்ளிமெண்டேஷன் ஆப்ஜெக்ட் எங்கேருந்து வருது. ஸோ அதை ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இம்ப்ளிமெண்டேஷன் ஆப்ஜெக்ட் நம்மளோட டிரைவர்லேருந்து வருது. ஸோ அதுலேருந்து தான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆப்ஜெக்ட் வருது. ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோன்னு. அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது JDBCயில். தேங்க்யூ.